ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபின்எஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய சமயத்தில் வந்துட்டு நம்ம யார்கிட்டையாச்சும் பேசச்ச என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னா, சார் நான் மேஜராக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டே கேண்டலை ப்ரீவியஸ் டேவை நான் மார்க் பண்ணுவேன். இதனுடைய பிரேக் அவுட் நடக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவேன். இதை வந்து நான் இண்டெக்ஸில் மேஜராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. நிறையா பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணச்ச இதில் நிறையா பிரச்சனை வரும். சரிங்களா? ஃபெயிலியர் நிறையா இருக்கும். இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் பாருங்களேன். ஸோ ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணியிருக்கு ப்ராஃபிட், இங்கே பிரேக் பண்ணியிருக்கு ப்ராஃபிட், பிரேக் பண்ணியிருக்க ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இந்த லைனில் பிரேக் அவுட் ப்ராஃபிட்டு, இங்கே பிரேக் அவுட் பண்ணாலும் சின்ன ப்ராஃபிட்டு, இங்கே பிரேக் அவுட் பண்ணால் ப்ராஃபிட்டு. பட் லைவ் மார்க்கெட்டில் பண்ணச்சா பிரச்சனை வரும். நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் நுட்பமாக கவனிக்கணும். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ப்ரீவியஸ் டே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? நான் இப்போ சும்மா ரெண்டையுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பட் நம்ம இந்த கேண்டில் எடுத்துப்போம். இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 1 minute கேண்டலோட டைம் ஃப்ரேமில் செட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது 16ஆம் தேதி. ஸோ இங்கே பார்க்கச்சா 15ஆம் தேதி. சரிங்களா? நம்ம இந்த முடிகிற ஹையை தான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இதில் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மேலேருந்து சர்வே ஆகி கீழே வந்துட்டுருக்கு. இப்படி இருக்கச்சா இப்போ நான் சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்த முடியாது. சரிங்களா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் இங்கே வருது அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி வருது அப்படின்னா இந்த கேண்டிலை ஹையை பிரேக் பண்ணும்போது இந்த பர்டிகுலராக பிரேக் பண்ணுற கேண்டில் இருக்கா, இந்த 1 minute கேண்டில் வந்து க்ரீனாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பிரேக் அவுட்டில் 1 minute கேண்டில், ப்ரீவியஸ் டேயோட 1 minute கேண்டில் க்ரீனாக இருக்கணும். அப்படி க்ரீனாக அமைஞ்ச உடனே என்ட்ரி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அந்த 1 minute அடுத்த 1 minute நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம். நான் நிறையா தருணத்தில் இதை நான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அப்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, வெயிட்டேஜ் பற்றி நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க, பட் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இது நம்ம நிறையா வாட்டி கேள்விப்படுறோம், பட் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது தெரியாது. ஒன்று தான், ஒன்று சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஏன்னா நான் அங்கங்கே ஹிண்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் உங்களுக்கு எப்படி தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு புரிதல் இருக்கும். இப்போது நான் ப்ரீவியஸாக ஒருத்தர் கூட அந்த கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து சொல்லியிருந்தார், சார் நான் தொடர்ந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவர் மென்ஷனும் பண்ணியிருந்தார், தொடர்ந்து அவர் சேனலை வாட்ச் பண்ணுறார். சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தரை மென்டாராக எடுத்துட்டிங்கன்னா அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிற பார்ட் வரச்ச இதை என்ன பண்ணுங்கள், மல்டிபிள் சார்ட்டில் போட்டுருங்க. போடும்போது அங்கே பிரேக் அவுட் ஆகுது. மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படின்னா மார்னிங்கே பிரேக் அவுட் ஆயிரும். சரிங்களா? மார்னிங் பிரேக் அவுட் கிடைச்ச உடனே அது எத்தனை மணிக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போது ப்ரீவியஸ் டே இருக்கு. சரிங்களா? ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் இருக்கு. ஸோ இது இமீடியட்டாக பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இதை வந்துட்டு சரிங்களா இமீடியட்டாக பிரேக் பண்ணும், மார்னிங்கே பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டைம் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது 10 மணி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 10 மணிக்கு முன்னாடி பிரேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா வாலட்டாலிட்டி, லிக்விடிட்டி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த தருணத்தினால உங்களால் ஒரு ப்ராப்பரான ஸ்கேல்பிங் மார்னிங்கே பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ சப்போஸ் மணி வந்து 9:30 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9:31க்கு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நமக்கு இந்த கேண்டில் இங்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? எத்தனை இப்போது இந்த 9:30 வரைக்கும், அதாவது 9:25லேருந்து 30 வரைக்கும் ஒரு 5 minutes கேண்டில் வந்திருக்கும். அந்த 5 minutes கேண்டில் சரிங்களா மொத்தம் 3 கேண்டில் வந்திருக்கும். சரிங்களா? இந்த 3 கேண்டிலை பார்த்து என்ன பண்ணுங்கன்னா
5 மினிட்ஸாக போட்டது டக்குன்னு, ஏன்னா ரொம்ப டைம் ஆச்சுன்னா பார்க்குறதுக்கு கடினமாக இருக்கும். என்ன பண்ணுங்கள், 1 மினிட் கேண்டில் கன்வெர்ட் பண்ணி என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த 4 சார்ட்லையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியது. என்ன ட்ரெண்டுன்னு பார்க்கணும். இந்த 4ல் ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தால் கூட நீங்கள் பிரேக் அவுட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை வெயிட் பண்ண வச்சு ஃபெயிலியர் கொடுக்கும். சரிங்களா? 1 மினிட் டைம் ஃப்ரேம் ரொம்ப நல்லது. 5 மினிட்ஸாக பார்க்குறதுக்கு வச்சுக்கோங்க. பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அனுபவம் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பார்க்கும்போது இது அப் ட்ரெண்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா 3 கேண்டில், இதை பார்த்தாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், அப் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிடும். இங்கே வச்சு நீங்கள் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை பார்க்கும்போது அப் ட்ரெண்ட் தெரியும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ண அவசியம் இல்லை, இதை நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? 5 மினிட்ஸை உடச்சி 1 மினிட்டாக போட்டு அந்த ட்ரெண்ட் இந்த மாதிரி சின்னதாக மைல்டாக போகும். இது சப்போர்ட்லேருந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகுதா அப்படிங்கிறத கவனமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேயோட கேண்டிலை பிரேக் பண்ணும்போது இங்கே பர்டிகுலராக 1 மினிட் கேண்டில் க்ரீனாக வருதுன்னா அந்த 1 மினிட்டை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் இன்ட்ராடேயில் வெயிட்டிங் டைமே 15 மினிட்ஸ். இப்போ நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கலாம், பட் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணும்போது கடினமாக இருக்கும். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்கிற விஷயம் அதுதான். இதை தாண்டி நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க கிளாஸில் படிக்கிறாங்க, ப்ளஸ் ஒரு 3 மாதமாச்சும் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதை சரியாக கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்கேன். அதேமாதிரி ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு மட்டும் சக்ஸஸ் தொடர்ந்து பண்ண முடியாது. அது இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி சைடில் இருக்கிற எல்லா விஷயமும் நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணணும்னா உள்ளே வந்திருக்கோம், என்டையராக மணியும் இழந்துடக்கூடாது. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்து 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.